இந்தியாவில் முதல் விர்ச்சுவல் வகுப்பறையை உருவாக்கிய செயற்கைக்கோள் எது தெரியுமா? அதுதான் இஸ்ரோவால் ஏவப்பட்ட ஜிசாட்-3. கல்விக்காகவே உருவாக்கப்பட்டதால் இதை எடுசாட் என்றும் அழைக்கிறார்கள். 2004இல் விண்ணில் செலுத்தப்பட்ட இதன் முதன்மை இலக்கு தொலைதூர கல்வியை நாட்டின் கடைக்கோடி கிராமங்களுக்கு கொண்டு சேர்ப்பதுதான். இது பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை உயர்தரமான ஆடியோ வீடியோ பாடங்களை வழங்கியது. குறிப்பாக ஒரு ஆசிரியரால் ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடன் மெய்நிகர் வகுப்பறைகள், அதாவது விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் மூலம் உரையாட முடிந்தது. எடுசாட் மூலம் பள்ளி மாணவர்களுக்காக விக்டர்ஸ் எனப்படும் வெர்சடைல் ஐசிடி எனேபிள்ட் ரிசோர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற இந்தியாவின் முதல் பிராட்பேண்ட் நெட்வொர்க்கை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 2005 ஜூலை 28 அன்று திருவனந்தபுரத்தில் தொடங்கி வைத்து வகுப்பறைகளில் ஒரு புரட்சியை உருவாக்கினார். இந்த 1950 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள் GSLV F-01 ராக்கெட் மூலம் புவிநிலை நிறுத்து பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இது வானிலை செயற்கைக்கோளான கல்பனா-1 உடன் ஒரே இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. எடுசாட் இந்தியாவின் கல்வித்துறையில் விண்வெளி தொழில்நுட்பத்தின் பங்கை நிரூபித்தது. இதுபோல் மற்ற செயற்கைக்கோள்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.